வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆழ்ந்த கனமான மௌனத்துடன் தான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. அந்த மௌனம் அண்டவெளியின் ஆழம் போல விண்வெளி மையத்தின் மானிட்டர்கள் மீது படிந்திருந்தது. அந்த அமைதியில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களின் இதயத் துடிப்பை கூட நாம் கேட்க முடியும். அது 2025ஆம் ஆண்டின் ஆரம்பம். அமெரிக்காவின் நாசாவுக்கு சொந்தமான பான்ஸ்டார்ஸ் தொலைநோக்கி அண்டவெளியின் ஆழத்தில் ஒரு விசித்திரமான புள்ளியை கண்டது. அது ஒரு நட்சத்திரம் இல்லை, ஒரு ஆஸ்டராய்டும் இல்லை. அது நம் சூரிய குடும்பத்துக்கு வெளியிலிருந்து வந்த ஒரு வேற்றுக்கோள் விருந்தாளி. அதற்கு விஞ்ஞானிகள் இட்ட பெயர் 3I ஆட்லஸ். இதற்கு முன்னால் 2 வேற்றுக்கோள் விருந்தாளிகள் மட்டுமே நம்மை கடந்து சென்றிருந்தன. 2017இல் ஊமுஅமுவா மற்றும் 2019இல் 2I போரிசோவ். ஆனால் இந்த 3I ஆட்லஸ் அவற்றை விட முற்றிலும் மாறுபட்டது. இதன் பயணப்பாதை, வேகம், ஒளிரும் விதம் எல்லாமே ஒரு அவிழ்க்க முடியாத மர்மம். அதன் வேகம் மணிக்கு 58 கிலோமீட்டர். இது ஒரு மாபெரும் அபரிமிதமான வேகம். மேலும் அதன் வழி நம் சூரிய குடும்பத்தின் தட்டையான தளத்துக்கு சமமாக அமைந்தது. விஞ்ஞானிகள் வியந்து சொன்னார்கள், இது தற்செயலான சீரமைப்பு அல்ல, இது ஒரு துல்லியமான, நுட்பமான இயக்கம். அப்போதுதான் மனிதர்களுக்கு உள் ஒரு கேள்வி எழுந்தது. இது இயற்கையின் விளைவுதானா, அல்லது வேற்று கிரகவாசியின் பொருளை ஏதோ ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டதா? மர்மத்தை விடுவிக்கும் முதல் தகவல்கள் நாசாவிடமிருந்து வந்தன. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அந்த பொருளை மிக நுணுக்கமாக ஆராய்ந்தது. அதன் மேற்பரப்பிலிருந்து பிரதிபலித்த அந்த ஒளி, அது ஒரு சாதாரண பாறையையோ அல்லது பனியையோ குறிக்கவில்லை. அதில் கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் சில வகை சிக்கலான கரிமச் சேர்மங்கள் இருந்தன. அந்த தருணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அறிவியல் உலகம் முழுவதும் இதை பற்றி ஆர்வத்துடன் விவாதிக்கத் தொடங்கியது. ஆனால் திடீரென்று ஒரு பெரும் அரசியல் முடக்கம். அமெரிக்க அரசாங்கம் ஷட்டவுன் ஆனதால் நாசா தகவல்கள் எதையும் வெளியிட முடியாமல் மௌனம் காக்கத் தொடங்கியது. முழு உலகமும் காத்திருந்தது. மீண்டும் அந்த பயங்கரமான அமைதி உருவானது. அந்த சின்ன இடைவெளிதான் ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு ESA களமிறங்கியது. அவர்களுடைய மார்ஸ் எக்ஸ்பிரஸ் மற்றும் எக்ஸோமார்ஸ் ஆர்பிட்டர் மூலம் புதிய தகவல்கள் வெளியானது. அந்த படங்கள், அது ஒரு மங்கலான வெளிரிய கோலத்தை போலிருந்தது. ஆனால் அதிலிருந்து ஒரு மெல்லிய உள் ஒளி கசிந்தது. மனிதர்கள் இதுவரை கண்டிராத வித்தியாசமான ஒரு ஒளி அது. ESAயின் ஒரு விஞ்ஞானி சொன்னார், இது ஒரு வெறும் பொருள் மட்டுமல்ல, இது ஏதோ ஒரு செயற்கை அமைப்பின் வெளியாடையாக இருக்கக்கூடும். அந்த வார்த்தை உலகம் முழுக்க பரவியது. அந்த இரவில் இணையம் முழுக்க 3I ஆட்லஸ் சிக்னல் என்ற பெயரில் ஒரு புதிய தேடல் புயல் உருவானது. இப்போது 1977ஆம் ஆண்டிற்கு செல்வோம். அமெரிக்காவில் இருந்த பிக் இயர் ரேடியோ டெலஸ்கோப் ஒரு அதிர்ச்சியான சிக்னலை பிடித்தது. அதுதான் வாவ் சிக்னல். 1420 மெகாஹெர்ட்ஸ் என்ற அதிர்வெண். இது ஹைட்ரஜனின் இயற்கை அதிர்வெண். அண்டவெளியில் எங்கும் இது பொதுவானது என்பதால் இதை ஒரு அண்டவெளி மொழி போல கருதுகிறார்கள். இப்போது அதிர்ச்சிக்கு தயாராகுங்கள். 3I ஆட்லஸ் வந்து சென்ற திசை, அந்த வாவ் சிக்னல் வந்த திசையிலிருந்து வெறும் 9 டிகிரி தூரத்தில் இருந்தது. இது தற்செயல் நிகழ்வா அல்லது ஒரு பிணைப்பா? 3I ஆட்லஸ் அந்த 1420 மெகாஹெர்ட்ஸ் அதிர்வெண் அருகே பிரகாசமான ஒளி மின்னல்களை வெளிப்படுத்தியது. அது வெறும் ஒளியாக தெரியவில்லை, அது ஒரு கம்யூனிகேஷன் பல்ஸ் போல தன்னுடைய பாதையை சீரமைக்கும் விதமாக அமைந்தது. அவர்கள் பேசுவது ஒளியால் அல்ல, இயக்கத்தாலோ? அந்த கேள்வி மனித அறிவியலுக்கு ஒரு புதிய வாசலை திறந்தது. பல கோட்பாடுகள் வெளிவந்தன. இது ஒரு சோதனை கருவி, அண்டவெளியில் உயிருள்ளதா என்று ஆராய அனுப்பப்பட்டதா? இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர், மிக பழமையான நாகரிகம் ஒன்றின் எஞ்சிய பிணையமா? அல்லது இது ஒரு விசித்திரமான இயற்கை பொருள், அதன் உள்மர்மம் நம்முடைய அறிவை சோதிக்கிறதா? அது சூரியனை மிக நெருக்கமாக கடந்து சென்றபோது சாதாரண வால்மீன்கள் போல சிதைந்து போகவில்லை. அது மாறாக அதன் வேகத்தை சிறிது அதிகப்படுத்திக் கொண்டது. சூரியனின் ஈர்ப்பு விசையை முறிக்கும் அளவுக்கு தன்னால் தள்ளிக்கொள்ள முடிந்தது. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு சாதாரண விண்கல் அல்ல. விஞ்ஞானிகளின் கணக்கீட்டில் இதன் உள்பகுதி மெட்டாலிக் கோரால் ஆனது என்று தெரிய வந்தது. அதன் மேல் ஒரு மெல்லிய நீர் பனி அடுக்கு. இதன் டிசைன் மனிதன் தயாரிக்கும் விண்கலங்களுடன் 80% வரை ஒத்திருக்கிறது. நாசா அதற்கு பிறகு வெளியிட்ட ஒரு சுருக்கமான அறிக்கை, இந்த பொருள் வகைப்படுத்தப்படவில்லை, விரிவான ஆய்வுகள் தேவை. அதாவது அதை வால்மீன் என்றும் அழைக்க முடியவில்லை, செயற்கை விண்ணாய்வு கருவி என்றும் சொல்ல முடியவில்லை. இன்று
3i அட்லஸ் நம் சூரிய குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு ஹைப்பர்போலிக் பாதையில் சூரியனின் ஈர்ப்பு விசையை முறித்து வேறொரு நட்சத்திர மண்டலத்தை நோக்கி செல்கிறது. இப்போது அது பூமியிலிருந்து 1.5 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் வியாழன் சுற்றுப்பாதையை கடந்துவிட்டது. அது ஒரு நாள் யாரோ ஒருவரின் உலகத்துக்குச் சென்று மனிதனின் பாதையை பார்த்தோம் என்று சொல்லுமா? அல்லது நாமே அவர்கள் அனுப்பிய அரிய தகவலை புரிந்து கொள்ளாமலே விட்டுவிட்டோமா? அண்டவெளியின் மௌனத்தில் ஒரு செய்தி ஒளிந்து கிடக்கிறது. அதை கேட்க தயாரான மனம்தான் நம்மிடமுள்ள மிகப்பெரிய ஆயுதம். அண்டவெளி எப்போதும் பேசுகிறது, ஆனால் கேட்பது எத்தனை பேரு? நீங்களும் அந்த கண்டுபிடிப்பின் அறையில் இருக்க விரும்பினால் அடுத்த மர்மம் வெளிவரும் முன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.